கடவுள் ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவை திறப்பாராம். எனக்கெல்லாம் கதவை மூடிட்டு சாவியை தொலைச்சிட்டார் போல. உண்மையாக சொல்லணும்னா நம்ம வாழ்க்கையில் சில நேரம் இப்படி தாங்க தோணும். ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சா அதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு தடங்கல். டயட் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சா வீட்டில் அந்த நாளே பாயாசம். காசு சேமிக்கலான்னு நினச்சா அமேசான் ஆஃபர் நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வந்துடும். சுத்தம் பண்ணலான்னு நினச்சா கரண்ட்டு போயிடும். கரண்ட் வந்துச்சுன்னா நம்ம எனர்ஜி போயிடும். அப்போது நமக்கு என்ன தெரியுமா தோணும்? கடவுளே, நீ கதவு திறந்தலாம் சரிதான், ஆனால் அந்த கதவு எங்கே இருக்குன்னு ஒரு லொக்கேஷனை ஷேர் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு விஷயங்க, வாழ்க்கையில் நமக்கு சில நேரம் கதவு மூலமாக தான் தெரிஞ்சாலும் உண்மையில் அது ஒரு புது வழியை காட்ட தான் இருக்கும். நம்ம பிளான் பண்ணது நடக்கலைன்னா அதை விட ஒரு நல்லது நடக்க போகுதோ என்னமோ. அதனால ஒவ்வொரு தடங்களையும் பார்த்து கவலைப்படுறதுக்கு பதிலாக, சரி இன்னைக்கு இந்த கதவு க்ளோஸ், நாளைக்கு எந்த விண்டோ ஓப்பன் பார்ப்போன்னு சிரிச்சுக்கிட்டே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடணும். வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தாங்க இருக்குது. அதை ஜாலியாக பாசிட்டிவாக மாற்றி, ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, ஆனால் நம்மளோட சந்தோஷத்துக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கக்கூடாது.